ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் கணபதி ஹோமம் செய்கிறத பற்றி தான் இதில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது கணபதி ஹோமம் நாம் எல்லா சுப காரியத்துக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் செய்வோம். முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறாமல் இருந்து நேர்பாதையில் போகிறதுக்கு அந்த பாதையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் நீங்கிறதுக்காக செய்யப்படுறது தான் இந்த கணபதி ஹோமம். அஸ்திவாரத்தை பலமாக்குவது போலதான் ஆதிசக்தியின் அருளை பெறுவதற்காக இந்த ஹோமத்தை நாம செய்கிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கணபதி ஹோமம் அப்படிங்கிறது புதிய தொழில் துவங்கும் போது கண்டிப்பா செய்வாங்க. உடல், மனம், ஆன்மீக அம்சங்கள்ல உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில வெற்றி நமக்கு கிடைக்கும். பொருளாதாரம், படிப்பு, ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்ல இருக்கிற தடைகள் எல்லாமே நமக்கு நீங்கும். மற்ற ஹோமங்களை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த கணபதி ஹோமம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஹோமம் செய்வாங்க. அப்படி நாம என்ன ஹோமம் செஞ்சாலும் அந்த ஹோமம் செய்யும் போது கூட தடை வராமல் இருக்கணும், நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக முதலாக நம்ம முழுமுதற் கடவுளுக்கு நாம கணபதி ஹோமம் செய்வோம். வீடா இருக்கட்டும், அதாவது தொழில் துவங்குறதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள், தொழில் தடங்கள், மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நீங்கி நமக்கு நன்மை உண்டாகும். கணபதி ஹோமம் செய்யறதுனால இப்போ திருமண தடை இருக்கு, வேலை இல்லாம இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி கிடைக்கல, தொழில்ல நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த தடைகள், இதுல வர்ற தடைகள் எல்லாத்தையும் நீங்கி வெற்றியும் செல்வ செழிப்பையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த கணபதி ஹோமம் செய்யறது தான். இந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்றான அக்னியை கொண்டுதான் கணபதி ஹோமம் செய்யும் போது அக்னியில இருந்து வெளியாகும் அதிர்வுகள் உடலில் இருக்கிற சோர்வை நீக்கி புத்துணர்வு அடைய செய்யும். இறை வழியில போறவங்களுக்கு ஏற்படுற தடையும் சரி, பிரச்சனைகளையும் சரி நீக்கி அவங்களின் பாதையை எளிமையாக்கி நமக்கு கொடுக்கும். எதிர்பாராத விதமான ஏற்படும் துர்மரணங்கள், விபத்துக்கள் இதுகள்ல இருந்து நிச்சயமா பாதுகாக்கும். இந்த கணபதி ஹோமம் செய்யறதுனால தொழில்ல, அதுக்கப்புறம் பண கஷ்டத்துல இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, பணமே சேரல, தங்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க, இது எல்லாமே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறவங்க கணபதி ஹோமம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரலாம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, இல்லைன்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குது இல்லையா, அது கூட கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். இந்த கணபதி ஹோமம் செய்யறதுனால வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் வெளியேறி மாறாக நமக்கு நேர்மறை சக்திகள் அதிகமாகும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அந்த கணபதி ஹோமம் செய்வாங்க. அப்ப நமக்கே தெரியும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட மகிமை என்ன அப்படின்னு. அந்த நேரத்துல நாம இந்த கணபதி ஹோமம் செய்யும் போது உங்களுக்கு அளவற்ற பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். உங்களால ஒவ்வொரு மாதமும் முடியும் அப்படின்னா சதுர்த்தி திதியில நீங்க ஒவ்வொரு மாதமும் தாராளமா இந்த கணபதி ஹோமம் செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுல எடுத்தாலும் தடங்கள் வருது, மனசு நிம்மதியே இல்லை, அதாவது மருத்துவ செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது, நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கோம், இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க ஒண்ணு சதுர்த்தி திதி அப்ப எல்லாமே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது செய்யுங்க, இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்க இருக்கிற வீட்லயே தாராளமா செய்யலாம். அதே போல நாங்க வாடகை வீட்டுல தானே இருக்கோம், நாங்க செய்யலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா தாராளமா செய்யலாம். நீங்க வாடகை வீட்டுல இருந்துட்டு உங்களுக்கு காசு பணம் எல்லாமே சேர்த்து வச்சும் கூட சொந்த வீடு யோகம் அமையல அப்படின்னு நினைச்சாலும் சரி, இனிமேதான் சொந்த வீடு வாங்கணும், நாம சொந்த வீடு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த முடிவுல இருந்தாலும் சரி, நீங்க இந்த கணபதி ஹோமம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சதுர்த்தி அப்ப அந்த மாதிரி டைம்ல பார்த்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு
முருகப்பெருமான் வந்து கூடிய விரைவில் உங்களுடைய சொந்த வீட்டில் அவருக்காக இந்த கணபதி ஹோமம் செய்கிற வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் குழந்தைகள் வந்து மந்த புத்தியாக இருக்கிறாங்க, சரியாக படிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுமே இந்த கணபதி ஹோமத்தை வந்து நாம் செய்யலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து செய்கிற அளவுக்கு எங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயிலில் செய்வாங்க. சில கோயில்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கேட்டு பாருங்கள். அப்போது அங்கே கேட்டு பார்த்துட்டு அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு பணம் தொகை வந்து செலுத்தி நீங்கள் அதில் போய் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கணபதி ஹோமம் செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால நீங்க எதுக்காகவும் மனது தளர விடாம சோர்வடையாம நீங்க தைரியமா இருந்து விநாயக பெருமான முழு நம்பிக்கையோட நம்பி இந்த கணபதி ஹோமத்தை செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கேளுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா நான் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.